हाय फ्रेंड्स, हाय वेलकम टू पामीज किचन. अभी இன்னைக்கு நம்ம ரெண்டே வெஜிடபிள் அதான் மெயின் இன்கிரிடியன்ட் அதை வச்சு ஒரு ரெசிபி பண்றோம். சரியா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது உருளை வெண்டை ஃப்ரை. ஆக்சுவலாக அங்கே டெரஸ் கார்டனில் இன்னைக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் காய்ச்சுது. அதை பேஸ் பண்ணி தான் சரி ஓகே ஒரு வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி எப்பவும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டாக கொஞ்சம் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தெல்லாம் வாங்க. வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ. இதை கழுகி நல்லா தொடச்சிருங்க, ஒரு துண்டு வச்சு தொடச்சிருங்க எப்போவுமே. உருளைக்கிழங்கு 1, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கசூரி மேத்தி கொஞ்சம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய் நான் சொன்ன மாதிரி நல்லா கழுகி நல்லா ஒரு துண்டில் தொடச்சதுக்கப்புறம் 2 இண்டை கட் பண்ணிவிட்டு இதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த லெங்க்த்தில் வந்து கட் பண்ணிடு, எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கை பொறுத்தவரை இதையும் லெங்க்தாகவே கட் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபிங்கர் ஃப்ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை பொறுத்தவரை நல்லா சின்ன சின்ன நல்லா மைனூட்டாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டவ்வில் ஒரு பேன் ஏற்றிக்குங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே ஜீரகம் ஆட் பண்ணி எப்போவுமே ஜீரகத்தை வந்து செவக்க விட்டுறாதீங்க. ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம யூஸ்வலாக வந்து வெண்டைக்காய் வச்சு நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம். அது ஒரு மாதிரி முண்டையன் ரொட்டீனாக ஆகிறத விட இந்த மாதிரி 2 சேர்த்து பண்ணி கொடுக்கும்போது சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக டைம் ஆகும் இல்லையா, வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சுட்டு ஒரு 60-70% வெந்த உடனே அடுத்து நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50% வெந்துருச்சு. அடுத்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள், அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. அரௌண்ட் 10 மினிட்ஸ் வேகணும். ஏன்னா வெண்டைக்காய் வேகணும், உருளைக்கிழங்கும் வேகணும். வெண்டைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ருங்க. அதில் பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ கசூரி மேத்தி கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு நல்லா தூவி விடுங்க. இது ஒரு நல்ல ஒரு அரோமா அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக டேஸ்டிங் போயிடலாம். நல்ல ஸ்பைசியான உருளை வெண்டை ஃப்ரை ரெடி. இப்படி டேஸ்டிங் போயிடலாம். ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் நான் கொஞ்சம் ஸ்பைஸ் நிறையா சாப்பிடுவேன், அதனால் ஸ்பைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். உங்களுக்கு ஸ்பைஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நிஜமாலே நார்மலாக வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் பண்ணோன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குன்னா டப்புன்னு எடுத்தீங்களா, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணிங்களா, இந்த மாதிரி பண்ணி போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஐம் ஷூர் யூ என்ஜாயிங் ஆல் ஆர் வீடியோஸ். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.